ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து 11:00. கனடாவுல வெதர் பார்த்தீங்கன்னா -7 ஃபீல் லைக் -17. இன்றைக்கும் ஒரு ஸ்னோ டே தான். கொட்டுற ஸ்னோவுலையும் நாங்கள் எங்கடா போவோம்னு யோசிச்சுட்டு இருந்தால் இன்றைக்கி பாக்ஸிங் டே. பாக்ஸிங் டேக்கு பொருட்கள் எல்லாம் 50% ஆஃபில் கடைகளில் எடுக்கலாம். அரைவாசி விலையில் இந்த பாக்ஸிங் டே, அதாவது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பாக்ஸிங் டேன்னு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பொருட்கள் எல்லாம் 50% கழிவில் விலைக்கழிவில் நாங்கள் வேண்டலாம். அப்போ ஹீட்டரும் ஒரு ரைஸ் குக்கரும் வேண்டுவோம்னுட்டு கடைக்கு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல சீப்பான விலையில் தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் துணிகளும் வேண்டி கொண்டு அதோட ஒரு ரைஸ் குக்கரும் ஒரு ஹீட்டரும் வேண்டுவோம்னு தான் கடைக்கு போனாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கனடாவில் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே இந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் சரியான அரைவாசி விலையில் தான் இந்த பொருட்களை நீங்கள் அண்டு மட்டும் வேண்டலாம். சில கடைகளில் இந்த ஹோல் வீக்கும் இந்த பாக்ஸிங் டே சேல் போய்கொண்டிருக்கும். வெதர் சரியான பேடாக இருந்தது. சரி பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு போவோமேன்ட்டு இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஒரு ரைஸ் குக்கரும் ஒரு ஹீட்டரும் வேண்டுவோம்ன்ற பிளானில் தான் நாங்கள் வந்தோம். ரெண்டுமே 50% விலை கழிவில் தான் போட்டிருந்தவங்க. அதோட சாக்லேட்டுகள், க்ளோத்துகள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த பாக்ஸிங் டே அன்று நீங்கள் அரைவாசி விலையில் நீங்கள் வேண்டலாம். மற்ற நாட்களை விட இந்த பாக்ஸிங் டேயில் எல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக வேண்டலாம். இந்த ரைஸ் குக்கர் தான் நாங்கள் வேண்டி கொண்டு போனாங்க. வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு இந்த பாக்ஸிங் டே சேலை கடையிலெல்லாம் முடிச்சுட்டு கொட்டுற ஸ்னோவில் பில்லுகளை போட்டுட்டு அப்படியே வீட்டை போய் சேர்ந்தோம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.